அனைவருக்கும் வணக்கம். அதிகரித்து வரும் மின் தேவை பூர்த்தி செய்ததில் புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் திட்டங்கள் அதிகமாக உதவுது. குறிப்பாக காற்றாலை, சோலார் போன்ற திட்டங்கள் எல்லாம் தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் ரூஃப்டாப் சோலார் அப்படின்னு சொல்லக்கூடிய சோலார் மின் உற்பத்தி திட்டத்துக்கு ஊக்குவிக்கிறதுக்கு பதில் அந்த திட்டத்தை செயல்படுத்தும் தொழில் முனைவோருக்கு நெருக்கடி ஏற்படுத்தும் விதத்தில் அபராதம் விதிக்கும் வகையில் நெட்வொர்க் சார்ஜஸ் அப்படின்னு ஒரு கட்டணத்தை வசூலிக்கிறதா ரொம்ப நாளாவே புகார் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. கோர்ட் வரைக்கும் சென்று கோர்ட் இந்த மாதிரி நெட்வொர்க் சார்ஜ் வசூலிக்க கூடாது அப்படின்னு சொல்லியும் உத்தரவிட்டும் அதை அமல்படுத்தலை அப்படிங்கிற மாதிரி தொழில்துறையினர் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காங்க. இந்த பிரச்சனை தொடர்பாக நம்ம கிட்ட பேசுறதுக்காக மறுசுழற்சி ஜவுளி தொழில்கள் கூட்டமைப்பின் தலைவர் திரு ஜெயபால் அவர் இருக்கார். வணக்கம் சார். இந்த திட்டத்தின் பிரச்சனை என்னன்னு கொஞ்சம் விரிவா சொல்லுங்க சார் ப்ளீஸ். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குங்க, தமிழ்நாடு மின் மிகை மாநிலம் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கிரிட்ல இருந்து தான் ஒரு 50% நம்ம மின்சாரத்தை வாங்கிட்டு இருக்கிறோங்க. அதே மாதிரி தனியார் அப்படின்னு சொல்லக்கூடிய உற்பத்தியாளர் காற்றாலை மற்றும் சோலார் உற்பத்தியாளர்கிட்ட இருந்தும் குறிப்பிட்ட 20 to 30% வரைக்கும் கோடை காலங்களிலே நம்ம வாங்கிக்கிறோமுங்க. மின்சார வாரியம் லாபத்தில் இயங்கலை, நஷ்டத்தில் தான் இயங்கிட்டு இருக்குங்கிறது ஒரு புள்ளி விவரம் தகவல் தெரிவிக்குதுங்க. சரி, நஷ்டமே இயங்கிறதுனால என்னாச்சுன்னா மற்ற மாநிலங்களை விட எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொழில்துறைகளுக்கு அதிகமான மின்சார கட்டணத்தை கொடுத்து எங்களால் போட்டி போட முடியல அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா, நாங்கள் எல்லாருமே காற்றாலை மின்சாரத்துலேயும் அதே மாதிரி சோலார் மின்சாரத்துலேயும் நாங்கள் முதலீடுகளை பண்ணோம். எங்கள் கோரிக்கைகள் மேலேயே நாங்கள் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறதுக்கு சோலார் தகடுகளை வைத்து அதுலேருந்து மின்சாரத்தை தகடுனா உலகில் எங்கேயுமே, அதாவது இந்தியா கூட உலகத்தில் எந்த நாட்டிலையுமே பார்த்திங்கன்னா இந்த நெட்வொர்க் கட்டணம் ஒரு யூனிட்டுக்கு ₹1 ஆவரேஜாக ₹1 கட்டணத்தை HTLTCக்கு ஆவரேஜாக ₹1 விகிதத்தில் இவங்க நெட்வொர்க் கட்டணத்தை விதிச்சப்போ நாங்கள் அதிர்ச்சி அடைஞ்சோம். ஏன்னா எங்களோட கூரையின் மேலே நாங்கள் வங்கிகளை கடனை வாங்கி உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி மீண்டும் எங்கள் தொழிற்சாலை நாங்கள் விற்கிறதுக்கு பயன்படுத்தலைங்க. எங்கள் தொழிற்சாலையில் உற்பத்தி செஞ்சு 5%, 18% இப்போ டாக்ஸேஷன் மாறினதால சொல்கிறவங்க இந்த 2% வரியை அரசுக்கு நாங்கள் செலுத்திட்டு வர்றோம். உற்பத்தி துறை சார்ந்தவங்களுக்கு இது என்னென்னா மின்சாரத்தை தண்ணீர் அடையிறதுனால அதிகமான ஒரு வரியை அரசுக்கு கொடுக்க முடியும். ஏன்னா உற்பத்தி அதிகரிக்க வரி அரசாங்கத்துக்கு தான் வருது. அதனால் இதுக்கு பெனிஃபிட் ஏதோ ஒரு சலுகைகளை ஊக்குவிச்சு மானியங்களை கொடுத்து செஞ்சு கொடுத்துருந்தா பரவாயில்லைங்க. ஏன்னா தமிழக மின்சார வரி என்ன பண்ணுதுன்னு சொன்னால், ஏன் இதை இப்போ நீங்கள் போட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எங்கள் மேலே அபராதம் விதிக்கிற மாதிரி இந்த நெட்வொர்க் கட்டணத்தை விதித்தது நாங்கள் எதிர்த்து எங்களோட இருக்கக்கூடிய தொழில்துறை சார்ந்த சங்கங்கள் ஹைகோர்ட்டில் கேஸை ஃபைல் பண்ணாங்க. கடந்த வருஷம் எங்களுக்கு அதுக்கு தீர்ப்பு வந்ததுங்க. அந்த தீர்ப்பை இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு எல்லாத்துக்கும் அமல்படுத்தலைங்க. யார் கேஸை போட்டாங்களோ அவங்களுக்கு மட்டுமே கொடுத்துருக்காங்க. அது ஒரு சங்கத்துக்கு மட்டும்தான் கிடச்சிருக்கு. அதனால் மற்றவங்க எல்லாருமே செலுத்திட்டு இருக்கனால இப்போ பார்த்தீங்கன்னா மறுபடியும் இதில் சோலார்லேயும் காற்றாலைகள்லையும் முதலீடு பண்ணுறவங்க எல்லாருமே, காற்றாலையிலையும் அதே மாதிரி தான் எங்களுக்கு வீலிங் சார்ஜஸ் ஒன்று அதில் போடுறாங்க. இந்த சோலார்லேயும் எங்களுக்கு நெட்வொர்க் சார்ஜஸ்ன்னு போடுறதுனால என்னாச்சுன்னா இந்த தொழிலில் முதலீடு பண்ணுறவங்களோட எண்ணிக்கை நாளுக்கு நாள் குறைஞ்சிட்டு வருதுங்க. தொழில்துறை சார்ந்தவங்க இங்கே புதுசாக தொழில் உற்பத்தி துறை சார்ந்தவங்க உற்பத்தி செய்ய சாலைகளை அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா மின்சார கட்டணம் அதிகமாக இருக்கிறதுனால இனி இங்கே தொழில் செய்ய முடியாது, வேறு மாநிலங்களை நோக்கி போக வேண்டிய சூழ்நிலை கடந்த 3 ஆண்டு காலமாக இருக்குது. இதை ஆட்சியாளர்கள்கிட்ட கடந்த ஆட்சியாளர்கிட்டையும் சொன்னால் இப்போ வந்திருக்கக்கூடிய அமைச்சர் செட்டி நிர்மல்குமார் அவர்களையும் கடந்த 2 நாளைக்கு முன்னாடி சந்தித்து இது சம்மந்தமாக நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் 8 கட்ட போராட்டங்கள் இந்த மின்சாரத்துக்காகவே நாங்கள் போராட்டம் பண்ண தொழில்துறை சார்ந்தவங்க நாங்கள் அதில் பண்ணதில் தான் எங்களுக்கு ஒரு பெனிஃபிட். ஒரு 50% அதில் நெட்வொர்க் சார்ஜ் ஹெச்டி விட எல்டிசிடிக்கு நெட்வொர்க் சார்ஜ் கூடுதலாக இருந்ததுக்கு முதல்ல அதில் ஒரு 50% போன ஆட்சியில் குறைச்சி கொடுத்தாங்க. இந்த முற்றிலும் நீக்கணுங்கிறது எங்களோட கோரிக்கை. இந்த பட்ஜெட்டில் இதை செஞ்சு தருவாங்கன்னு எதிர்பார்க்குங்க. பெரிய அமௌண்ட் இல்லைங்க, 188 கோடி ரூபாய் தான் கொடுக்குறோம். ஆனால் நாங்கள் வருஷத்துக்கு 6500, ஒவ்வொரு மாதம் 6500 கோடி ரூபாய், வருஷத்தில் 80,000 கோடியிலிருந்து 1 லட்சம் கோடி வரைக்கும் வரி சேல்ஸ் டேக்ஸ் ஜிஎஸ்டியில் மட்டும் கொடுக்கக்கூடிய இந்த எம்எஸ்எம்இ தொழில்துறைக்கு இதை செஞ்சு கொடுத்தாங்கன்னா நீங்கள் இது இலவசமாக எங்களுக்கு வேண்டாம்ங்க, இது ஊக்குவிச்சிங்கன்னா, இதை கொடுத்து ஊக்குவிச்சிங்கன்னா இன்னும் புதிய தொழில்துறைகள் அதிகரிக்கும். இதனால் வரி வருவாய்கள் அரசுக்கு கிடைக்கும். ஏன்னா கடந்த 10 ஆண்டுகள்லேயே பார்த்தீங்கன்னா உற்பத்தி துறை சார்ந்தவங்களை வரவங்களை விட
சேவைத்துறைக்கு வரவங்களோட எண்ணிக்கை தான் அதிகரிச்சிருக்கு, 3 மடங்கு அதிகரிச்சிருக்குங்க. அப்போ உற்பத்தி துறை தொடர்ந்து குறைஞ்சிட்டு வருதுங்கிறது இதன் மூலம் தெரிஞ்சுக்கலாம். அரசு இதை போர்க்கால அடிப்படையில் இதை தொழில் முனைவோர்கள் நீண்ட நாள் கோரிக்கைங்க, இந்த கோரிக்கை செஞ்சு தருவாங்கன்னு எதிர்பார்க்கும். மிக்க நன்றி.